என்பதெல்லாம் கடந்து ஏன் இந்த சவால் இப்பொழுது இஸ்ரேலுக்கு உருவாகி இருக்கிறது என்று பார்த்தால், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்த அயன் டோம் இப்பொழுது ஈரானால் ஏவப்படுகின்ற ஏவுகணைகளில் ஒரு 80 தொடக்கம் 90% ஏவுகணைகளே உடைய பாதிப்பை நிறுத்தி இருக்கிறது என்பது தான் தரவியல். அப்ப இது கிட்டத்தட்ட இதுவரை 400 ஏவுகணைகளை ஈரான் இஸ்ரேல் மீது ஏவி இருக்கிறது. அவ்வாறு சொன்னால் ஒரு 40 தொடக்கம் 80% ஏவுகணைகள் இஸ்ரேலில் விழுந்து பல்வேறு பகுதிகளில் வெடித்திருக்கிறது. இவற்றினுடைய அழிவுகளை மக்கள் அழிவுகள் இப்பொழுது காட்டப்படுகிறதை ஒழிய இராணுவம் சார்ந்த அல்லது முக்கிய தளங்கள் சார்ந்த எந்த ஒரு பதிவையும் வெளியிட படவில்லை அல்லது அனுமதிக்கப்படவில்லை என்றே சொல்லலாம். இதில் இந்த 40 ஏவுகணைகள் விழுந்து வெடித்தன்னு சொன்னால் இதில் அதிகமானவை ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸாக இருக்கிறது. அதாவது ஒலியின் வேகம் என்று ஒன்று வைத்திருக்கிறோம். இந்த ஒலியின் வேகத்திலும் பார்க்க 13-15 மடங்கு வேகமாக பயணிக்கக்கூடியவை ஈரானுடைய இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் என்று சொன்னால் அது கிட்டத்தட்ட ஒரு வினாடிக்கு 3 மைல்கள் செல்லக்கூடியவை. இஸ்ரேலை ஒரு 6-7 நிமிடங்களில் அவை எட்டிவிடக்கூடியவை ஈரானிலிருந்து ஏவப்பட்டது. பின்னர் 2023ஆம் ஆண்டு ஈரான் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸில் முதலாக மார்ச் 15 ஃபட்டா என்பதை அறிமுகப்படுத்தி வைத்தது. அது கிட்டத்தட்ட 1400 மைல்கள் செல்லக்கூடியது. ஆனால் அது நேரடியாக செல்லும். அது கடந்த முறை அக்டோபர் பகுதியில் ஈரான் ஏவிய பொழுது அது வெடித்து சிதைந்த அதனுடைய பாகங்களில் இந்த ஃபட்டா கண்டறியப்பட்டது. ஆனால் ஃபட்டா நேரடியாக செல்லும். அதில் ஒரு மாற்றத்தை, இன்னும் அதிகரித்த தொழில்நுட்ப மாற்றத்தை ஈரான் அதுக்கு பின்னர் அறிவித்தது ஃபட்டா 2. அது என்ன செய்யும் சொன்னால் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கு எதிரான ஒரு எறிகணை வருகிறது அதை தாக்க என்று சொன்னால் அது தன்னுடைய இலக்கை சற்று மாற்றி பயணிக்கக்கூடியது. ஆகவே இது இந்த அயன் டோமுடைய பொறிமுறையை கடந்து அதனுடைய வேகத்தை பயன்படுத்தியும் அதனுடைய பொறிமுறையை வைத்துக் கொண்டும் அது துல்லியமாக இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்ததாக ஃபட்டா 2 அடையாளம் காணப்பட்டது. இதில் ஒரே ஒரு கேள்வி என்ன சொன்னால் இவையெல்லாம் ஒரு 2-3 ஆண்டுகளுக்குள் அறிமுகமானவை, உருவாக்கப்பட்டவை. எவ்வளவு ஏவுகணைகளை இதுவரை ஈரான் இந்த விடயத்தை தயாரித்து வைத்திருக்கிறது என்கின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவை சென்றடைகின்ற பொழுது அதனுடைய தாக்கம், அதனுடைய அழிவு திறன் அதிகமாக இருக்கிறது என்பது இப்பொழுது இஸ்ரேலில் இந்த தாக்கத்துக்குள்ளான பகுதிகளில் இருக்கக்கூடிய அழிவுகளை பார்க்கின்ற பொழுது தெரிகிறது.